யானை முகத்தனை இன்றுவின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன்கனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் பாண்டி கொடுமொழிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமியம் என்று நமக்கு உத்தப்பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய போட்டதற்கும் வணங்குமொழி குருநாதர் திண்டுக்கல் சென்றாதை அவருடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவாஜி சிற்றம்பலம். பாண்டி கொடுமொழிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான பதிவு. சில சூழ்நிலைகளில் மனிதர்களுடைய மனம் மீளா துயருக்குள்ள போகுது. நான் அந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே, சில விஷயங்களை தொடர்ந்து சில பேருடைய மன அழுத்தம், அவங்களுக்கு எந்த வழியில போறதுனே தெரியாம ஒரு திக்கற்ற நிலையில் இருப்பவருடைய வார்த்தைகள், அவங்களுக்கு அந்த கஷ்டத்தினால என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாம திகைத்து வாழ்க்கையை வாழ முடியாமல் துடிக்கும் நண்பர்களுக்காக அவங்களோடு இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்காக என்றும் நாங்கள் நல்ல அறிவுரைகளையும் வேத சாஸ்திர ஆகம சாஸ்திரங்களில் உள்ள நுட்பங்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்போம் என்று, அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் எங்களுக்கு தெரிந்த வகையில் ஜோதிடத்தோடு இணைந்து உங்களோடு பயணிப்போம் என்று சொல்லி விரும்புகிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. சில பேருக்கு வாழ்க்கையில் இக்கட்டான கஷ்டம் வருது. கஷ்டம் நமக்கு எந்தெந்த வழியில் வருது? ஒன்று, உணர்வு சார்ந்த கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு சரியான அன்பு கிடைக்காம, யாருமே தாய் தந்தையினுடைய அன்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஒளிஞ்சுக்கு வந்துடுறது இல்லை. அந்த குழந்தை தானே வளர கத்துக்குது. அதே மாதிரி பெற்ற குழந்தைகளுடைய அன்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த தாய் தகப்பன் ஒன்று போடுறதில்ல. எப்படியாவது தங்களுடைய முதிய வயதை, தங்களுடைய இறுதி காலத்தை கடந்து செல்ல கற்றுக்கொள்கிறார்கள். ஆனா வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மில் சரிபாதி. அந்த சரிபாதியை, நம்மில் சரிபாதிதான் நம் கணவன், நம்மில் சரிபாதிதான் நம்முடைய மனைவி என்று உணர்ந்த ஆத்மாக்கள், அதை ரொம்ப நேசிக்கிறவங்க, அந்த லவஃபுல்லான வாழ்க்கையை, கணவன் மனைவி வாழ்க்கையை, அன்பு வாழ்க்கையை, காதல் வாழ்க்கையை நேசிக்கிறவங்களால தனிமை வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள வாழ முடியாம, அங்கே ஒருத்தருடைய அன்பு கிடைச்சு ஒருத்தருடைய அன்பு கிடைக்கல அப்படிங்கிற போது
மனம் மீளா துயரில போய் இனி வாழ்ந்து என்ன அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். இதே போல இன்னொரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகும். வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், நம்முடைய லட்சியங்கள் கூண்டோடு அப்படியே சரியும் பொழுது, இதுவரை எதற்காக போராடி போராடி வந்தோமோ, அப்படி போராடி வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஒரு அழகிய மாளிகையாக்கி, அந்த மாளிகையிலே ஒரு வாசல் படி வைக்கும் நேரத்தில் அந்த மாளிகை சுக்கு நூலாகுவது போல, நம்முடைய கனவுகளும் லட்சியங்களும் கடின உழைப்பும் ஒரு இடத்தில் அடிபட்டு போகும் பொழுது நீளா துயருக்குள் மனம் போகும். இன்னொரு இடம் எந்த இடம் என்றால் பொருளாதாரம். நம்மளுடைய தகுதி இதுதான் தெரிஞ்சு நம்ம கடன் வாங்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் கூட அத்தியாவசிய தேவைகளுக்காக தவிர்க்க முடியாமல் கடன்பட்டு மீளா துயரில் மாட்டிக்கொள்வர்களும் உண்டு. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் லங்கை வேந்தன் என்று சொல்வார்கள் ராமாயணம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மனிதனுக்கு பொண்ணை கொடு, ரோசக்காரனுக்கு கடனை கொடுப்பாங்க. வாங்கின கடனை எப்படியாவது கட்டணும். நம்பிக்கை நாணயம் தான் நமக்கு முக்கியம். சொன்ன சொல்லுதான் முக்கியம். எப்படியாவது நம்முடைய பேச்சை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் கடன்பட்டு விட்டார். அந்த வேதனை என்பது, கடனை அடைக்க முடியாமல் துன்பங்கள் வரும் பொழுது வேதனை என்பது, கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் லங்கை வேந்தன் என்று சொல்வார்களே, இன்னைக்கு பாதி பேருக்கு அது இல்லை. கடன் கொடுத்தவன் தான் கலங்குறான். புரியுதுங்களா? கடன் கொடுத்தவர் நெஞ்சம் போல கலங்கினான் லங்கை வேந்தன் தான் சொல்றாங்க இன்னைக்கெல்லாம். பாதி பேர் எப்படி ஏமாத்துறதுன்னு கத்துக்கிட்டான். கொடுத்தவன் தான் கலங்குறான். வருமா பணம் வருமா பணம் தான், அசலை மட்டும் கொடுப்பா போதும், வட்டி இல்லாட்டி பரவாயில்ல. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் வாங்கிய கடனை எப்படியாவது கட்டியாகணும், இன்னொருத்துறை முதல் நமக்கு வேண்டாம், நாம் இந்த மண்ணை விட்டு போகும்போது யாருடைய காசையும் நாம் சாப்பிட்டுக்கூடாது, யாருடைய பொருளையும் நாம் சாப்பிட்டுக்கூடாது, எல்லாருக்கும் நம்ம நல்லவனா, யார்கிட்டையும் கடன் பற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆத்மாக்களும் உண்டு. கண்கூட என்னுடைய நண்பர்கள் வகையிலேயே பார்த்திருக்கிறேன். ஒரு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, இனி வாழ்ந்து என்ன பயன், வாழ்க்கையை முடிச்சுக்கலான் இருக்கேன். இதுதான் நான் அவங்க வார்த்தையிலிருந்து கேட்ட சொற்கள். சூசைட், தற்கொலை எண்ணங்கள், தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் ஏன் வருது? எப்போ நம்ம சொன்ன சொல்லையும் சொன்ன வார்த்தையும் காப்பாற்ற முடியலையோ, கடன்காரன் வந்து வாசல் நின்றுட்டானோ, இனிமேல் நாம் வாழ்ந்து எதுக்காக பூமிக்கு பாரமா என்ற அளவுக்கு மன விரக்தியும், எப்போ நாம் கட்டிய மனக்கோட்டைகள், எத்தனையோ குழந்தைகள் நீட் தேர்வுகள் எழுதுறாங்க, இல்ல வந்து எத்தனையோ குழந்தைகள் மார்க் இதுல குறைஞ்சிருக்கு அதுல குறைஞ்சிருச்சுன்னு இதானதான் பார்ப்போம். இந்த குழந்தைகளை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மிகப்பெரிய தவறு செய்கிறீர்கள். லட்சியங்கள் ஒருபோதும் தோற்று போகாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காத அழியும் பொழுது அதை விட பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இறை அருள் நம்பிக்கை. கடவுள் ஒரு விஷயத்தை கொடுக்கலைன்னா அதுக்கு மேல ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க போறாங்க. முயற்சி முயற்சி முயற்சி. தோல்விகள் எவ்வளவு வரட்டும் துமண்டு போவாங்க. ஒவ்வொரு தோல்வியும் படிக்கட்டுகளாக போட்டு ஏறி மிதிச்சிட்டு போங்க. வாழ்க்கையில் தோல்விகள் தான் நம்முடைய அனுபவங்கள். தோல்விகள் கொடுக்கின்ற பக்குவம் மாதிரி வெற்றிகள் நமக்கு கொடுக்காது. ஒரு தோல்வியிலேயே சந்திச்சுட்டு இருக்கிறவன் அதை அனுபவங்களாக்கி அதை படிக்கட்டுகளாக போட்டு ஏறி தலை நிமிர நினைப்பவனை அந்த தோல்விகளே படிக்கட்டுகளாக இருந்து அவனை உயர்த்தும் பாருங்க. ஃபேண்டாஸ்டிக். நம்பர் 1 உயர்வான் அவன் தான்.
அதுக்கப்புறம் அவன் கீழே வரவே மாட்டான். ஏன்னா அவன் ஏறி நிக்கிற படிக்கட்டுக்கள் அவமானம், வெறுப்பு, தோல்விகள், தலைக்குனிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கசப்பின் மீதும் ஏறி அதை படிக்கட்டுகளாக போட்டு வெற்றி என்ற இனிப்பை தொட்டவன். அப்ப அந்த வெற்றியை எப்படி தக்க வைத்துக் கொள்ளணும்னு அவனுக்கு தெரியும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் மனநிலை உடைந்து போகக்கூடாது. இதுதான் என்னோட அட்வைஸ். நீங்க சொல்லிடுவீங்க சார், வயிற்று வலியும் இதுவும் வந்தாதான் தெரியும் சார். சத்தியம், நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நீங்கள் தலை குனிந்து இருக்க வரதான் தோல்விகள் உங்களை தாக்கும். கடவுளுடைய அருளை துணை கொண்டு நீங்க அதை எதிர்க்க முடிவுன்னு வச்சுக்கோங்க, தோல்வி என்ற மலையும் சிறு சிறு துகள்களாக போய்விடும். இத்தச்சோடா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் அது நம்மள. ஏன்னா இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் சொல்லி நினைச்சுக்கோங்க. இன்பமும் மாயை, துன்பமும் மாயை. துன்பம் என்பது துன்பம் போல வருவதோ வழிந்து துன்பம் அல்ல. இன்பம் என்பது இன்பம் போல வருவதோ வழிந்து இன்பம் அல்ல. ரெண்டுமே மாயை. இதை அசுத்தமாக இன்பம். மாயை என்பது மாயைன்னு என்னன்னு கேட்கறது புது சொல்லா இருக்குது. மாயை என்பது மாய தோற்றம், அதாவது இருப்பது போல இருக்கும் ஆனா இல்லை. காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? வெய்ய காலத்துல ரோட்ல போகும்போது அந்த வெயிலுக்கு அந்த இடத்துல தண்ணி தேங்கிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி இருக்கான்னு பார்ப்போம், கிட்ட போனா இருக்காது. இந்த காணல் நீர் தோற்றம் தான் நம்முடைய துன்பங்களும் நம்முடைய வெற்றிகளும். ரெண்டுமே ஒண்ணு இல்லை சார், எதுக்கு சார் போராடணும், எதுக்கு சார் கடவுள் இந்த ரெண்டையும் தாரா அப்படின்னா, இன்பம் என்ற நுகர்ச்சியில், அதாவது அதான் போகம் என்று சொன்னார்கள். இன்பம் என்ற போகத்தில் ஆன்மா ஒரு பக்குவம் பெறுது, துன்பம் என்ற போகத்தில் ஆன்மா ஒரு பக்குவம் பெறுது. இவனுடைய கர்ம வினைக்கேற்ப இன்பமோ துன்பமோ எதுல அடிவிட்டு அதிகம் பக்குவம் பெறுதோ அந்த பக்குவ ஞானத்தை அந்த ஆன்மா பெறுது. ரெண்டுமே இல்லைன்னா ஆன்மா உயர்நிலைக்கு போக முடியாது. இந்த ரெண்டு முக்கியம். அதே சமயத்துல ரெண்டுக்கு வந்து பயப்பட தேவையில்லை, ரெண்டோடு நம்ம தொடர்ந்து இருக்க போறோம். ஆன்மா வேறு, அதுக்கு அப்பாற்பட்டது. ஆன்மா அதற்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அது ரெண்டும் தேவை. ஆன்மா உயர்வதற்கு ரெண்டும் தேவை. எப்படி சாப்பிட்ட சாப்பாடு மனமாகி வெளியே போகுதோ, அதை வயிற்றுக்குள்ளே வச்சிருந்தா என்ன ஆகும்? ஃபுட் பாய்சன் ஆகும். இதை விட நான் வேற எதுவும் சொல்ல தெரியல, அதனால சொல்றேன். அதனுடைய சத்துக்களை மட்டும் உடம்பு எடுத்துட்டு அது மலமாக வெளியே விட்டுருது. சாதாரணமான இந்த உடம்பு அதை செய்யுது. இப்ப உயிர் என்ன செய்யணும்? இந்த உடம்பு இயங்குவதற்கு உயிர் தான் மூலாதாரம். இன்ப துன்பங்களை, அதனுடைய சாராம்சங்களை எடுத்துக்கிட்டு அதை அப்படி விட்டுறணும். எடுத்துக்கணும், அதை விட்டுறணும். அதை அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒன்றே மனதில் வச்சுக்க கூடாது. அது உங்களுக்கு தீராத மன அழுத்தத்தை கொடுத்து விடும். இல்லை என்றால் வெற்றி அகந்தையை கொடுத்து விடும். என்னை கேட்பதற்கு யார் என்ற அகந்தையை கொடுத்து விடும். ரெண்டுமே ஆபத்து. இது ஆட விட்டு அழிச்சிடும், அது சிதைச்சு அழிச்சிடும். எப்பவுமே துன்பத்தை மனதில் வைத்துக் கொண்டே இருந்தீர்களானால் அது உங்களை சிதைச்சிடும். அதே போல இன்பத்தை, வெற்றியை மனதில் வைத்து அகந்தையை வளர்த்துக் கொண்டார்கள் உங்களை ஆட விட்டு அழிச்சிடும். ரெண்டுமே கூடாது. ரெண்டிலும் சமநிலையில் இருக்கணும். இந்த சமநிலையை இல்லாதவங்க இருக்க முடியாத சூழ்நிலை தான் தற்கொலை எண்ணங்கள். யார் சமநிலையில் இருக்க முடியும் அவங்க தான் தற்கொலை எண்ணங்களுக்கு போறாங்க. சரி, தற்கொலை செய்து கொள்வதால் நமக்கு தேவையான அன்பு கிடைக்கல, வாழ்க்கை துணை அமையல, சரி தற்கொலை செய்து கொண்டால் சரியாயிருமா? நம்ம லட்சியங்களை வெற்றி பெறல, தற்கொலை செய்து கொண்டால் சரியாயிருமா? இதுதான் தீர்வா?
அப்படின்னா அது இல்லை. தற்கொலை செய்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் பார்த்துருவோம். எப்பவும் போல ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. இந்த உடம்பு 5 வகையான சரீரங்களால் ஆனது. முதல் உடம்பு ஆனந்த உடல், 2வது உடம்பு கஞ்சுக சரீரம் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான உடல், அறிவுடல் சொல்லக்கூடியது. அதாவது இறைவன் கொடுத்த ஞான அறிவுடல். 3வது உடம்பு மன உடல், 4வது உடம்பு காற்றால் வாயுக்களால் ஆன உடம்பு, காற்று உடம்பு 10 வித வாயுக்களால் ஆனது. 5வது உடம்பு இந்த சதையின் தசை ரத்தங்களால் ஆனது. இப்ப நம்ம பயந்து ஒரு விஷயத்துல சரி நம்ம இனி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், துன்பம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க.